சூசைட் அப்படின்றது இம்பல்சிவா எடுக்கக்கூடிய ஒரு முடிவுன்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்கோம். அப்படி உண்மை இல்ல. நெறைய டைம் பொறுமையா பிளான் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்க. என்ன மாரி பொருட்கள் சூசைட் பண்ணிக்கிற வேணுன்றத வாங்கி வைப்பாங்க. எப்போ வீட்ல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி பிளான் பண்ணியும் நெறைய டைம் நடக்கும். ஸோ, இதில முக்கியமான விஷயம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள கவனிக்க தவறுனால தான் நெறைய உயிர்கள வந்து நம்ம இழக்கிறோம். ஸோ, அதே மாரி சில முக்கிய அறிகுறிகள். நல்லா பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு பேசாம போயிடுவாரு. சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாரு. தூக்கம் சரியா இருக்காது. தனிமையே விரும்புவாரு. எப்பயும் அழுகுறது. ஸோ, இந்த மாரி விஷயங்கள தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடி "நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இல்லாம இந்த ஃபேமிலி வாழ முடியுமா?" அப்படின்ற மாரி விஷயங்கள், மரணங்கள பத்தி நெறைய பேசுவாங்க. இந்த மாரி அறிகுறிகள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா ஃபேமிலில யாருக்காவது பார்த்தீங்கன்ற பட்சத்தில, கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ, சைக்கியாட்ரிஸ்ட்டயோ கூட்டு போய் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அவங்கள வெளிய கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.